வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ்க்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேபியோட 7th மந்த்லேருந்து இதை கொடுக்கலாம். இந்த டின்னர் கொடுக்குற அன்றைக்கி உங்கள் குழந்த நைட்டு ஃபுல்லாக நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. இடையில டிஸ்டர்ப் ஆகி எழுந்து அழமாட்டாங்க. இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பேபியோட டின்னருக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இந்த ஓட்ஸை தான். நான் 3/4 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸை நான் பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஓட்ஸை நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. குட் குவாலிட்டி ஓட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஓட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் அதில் ஓட்ஸை சேர்த்துட்டு ஓட்ஸை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓட்ஸ் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓட்ஸ் நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி உடைச்சாலே நல்லா கிறிஸ்பி ஆகி உடையும். ஸோ இந்தளவுக்கு மட்டும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஓட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ஓட்ஸ் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் நான் இந்த ஓட்ஸை சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நான் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வர போகிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. 7 மந்த் பேபிக்கு கொடுக்கும்போது இந்த பவுடரை நீங்கள் சலிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 8th மந்த்லேருந்து நீங்கள் சலிக்க வேணாம், அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் 15 டேஸ்க்கு வெளியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம். ஸோ 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இதை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பவுடரை வச்சு குழந்தைக்கு எப்படி டின்னர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். கஞ்சி செய்கிற பேனில் நம்ம ரெடி பண்ண ஓட்ஸ் பவுடரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 பவுல் தண்ணி சேர்த்து சின்ன சின்ன கட்டி இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா விஸ்க வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த ஓட்ஸ் கஞ்சியில் இன்றைக்கி கேரட்டை ஸ்டீம் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லை ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். வேக வச்சு மேஷ் பண்ண கேரட்டை நல்லா கஞ்சியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தை நல்லா மென்று சாப்பிடுவாங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பியூரி மாதிரி அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கஞ்சியை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இதில் 1/4 ஸ்பூன் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நைட் டைமில் உங்கள் குழந்தைக்கு நட்ஸ் பவுடர் கொடுத்தா செட் ஆகும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இனிப்புக்காக இதில் கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பனங்கற்கண்டு, இல்லை அச்சு வெல்லம், கருப்பட்டி இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு மட்டும் ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் ஏதாவது மைல்டாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், ப்ளைனாகவே செஞ்சு கொடுங்க. ஓட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். ப்ளஸ் இது அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் டின்னருக்கு அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ கஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிக்கிட்டே வருது. இன்னொரு 2 மினிட்ஸ்லேயே கஞ்சி நல்லாவே வெந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு நைட்டில் நெய் கொடுத்தா செட் ஆகும்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பபிள்ஸ் வருது, கஞ்சி வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பேபியோட டின்னர் ரெடி. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா டைரெக்டாக டின்னருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. குவான்டிட்டியும் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டும் கொடுக்க வேணாம். இந்த ஃபுட்டால் உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி இல்லை, அவங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை அவங்களுக்கு டின்னருக்கு கொடுக்கலாம். குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த டின்னர் ரெசிபியை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.